கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த பரிவேட்டை மற்றும் ஆராட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் தென்கோடி முனையில் முக்கடலும் சங்கமிக்கும் இடமாம் திருவேணி கடற்கரையில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில். இங்கு 10 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பு வாய்ந்தது. இந்த விழாவில் தினமும் தேவி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றாலும் நவராத்திரி விழாவில் 10ஆம் நாள் நடைபெறும் பரிவேட்டை எழுந்தருளல் நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தன்னை ஒரு கன்னிப்பெண் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்று மக்களை துன்புறுத்தி வந்த பானாசுரனை தேவி வதைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பரிவேட்டை நடைபெறுகிறது. பஞ்சலிங்கபுரத்தில் நடைபெறும் இந்த பரிவேட்டைக்காக வெள்ளி குதிரையில் எழுந்தருளி பானாசுரனை வதம் செய்துவிட்டு மீண்டும் கோயில் திரும்பும் தேவிக்கு கன்னியாகுமரி கடலில் ஆராட்டு நடைபெற்றது. பகவதி அம்மன் கன்னியாகுமரி கோயிலில் குடியிருக்காங்க. அவங்க இங்கே அசுரனை கொல்றதா ஒரு ஐதீகம் இருக்குது. அம்மன் அங்கேருந்து ஊர்வலமாக இந்த வேட்ட மண்டபத்தை சுற்றி மேல் சாந்தி அம்பு விடுவார். அம்பு விட்டோன்னா அரக்கன் அடிக்கிறதா ஒரு இது. போகும்போது அம்மன் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடுவாங்க. இதுதான் பரிவேட்டை ரெகுலராக நடக்கிற ஃபங்க்ஷன். பகவதி அம்மன் பரிவேட்டை விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.